திட்டக்குடி அருகே பெண்ணாடத்தில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திமுக அமைச்சர் பொன்முடி சில நாட்களுக்கு முன்பு மேடையில் பேசுகையில் பெண்களை அவமதித்தும் ஆபாசமாக பேசியதை கண்டித்தும் பதவி விலக கோரியும் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவருமான தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர்கள் சசிகுமார், ராமச்சந்திரன், வினோத்குமார், பிரபாகரன், பகிரதன், சுரேஷ், முருகன் ஆகியோர்கள் முன்னிலையில் வகித்தனர். முன்னதாக நல்லூர் தெற்கு ஒன்றிய தலைவர் மணிமேகலை அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கலந்து கொண்டு திமுக அரசையும் திமுக அமைச்சர் பொன்முடியும் கண்டித்து கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மகளிர் அணி உட்பட ஏராளமான கூடிய பெண்கள் மற்றும் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தீவிரவாதிகளால் 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் புகைப்படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினார்கள். துப்பாக்கி சூட்டிலே தீவிரவாதிகள் கோழைத்தன தாக்குதலில் வீரமரணம் அஞ்சலி பாரதிய ஜனதா கட்சி வீர வணக்கம் கண்ணீர் அஞ்சலி வீர வணக்கம் பாரத் மாதா கி வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் माता के माता के माता के वंदे 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 वंदे